ராசி வெளியில பார்க்க ரொம்ப கம்பீரமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அன்பு, நம்மள பாராட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப துணிச்சலான ராசி. எல்லோருக்கும் வராது. ஏன்னா இந்த துணிச்சல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் வராது. டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்த இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். பாராட்டுக்கு கூட இவங்க மிகப்பெரிய ஊக்கம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசிக்காரங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். ரொம்ப நேர்மையாக பேசுவாங்க. நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட அப்படின்னே சொல்லலாம். இவங்க வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா இவங்களுடைய பேச்சு தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முழு மனதோடு ஒத்துழைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியனை போல சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒளியை தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உற்சாகத்தையும் கொடுப்பாங்க, மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தோல்வி வந்தால் தலைகுனிய மாட்டாங்க. அடுத்து நம்ம எழுந்து நிற்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை மிகப்பெரிய லட்சியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு வேகம், இதெல்லாம் உள்ள ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க தலைமை பொறுப்புலாம் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்புலாம் வரும். நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக தான் இருப்பாங்க. தனியாக நின்னாலும் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், விவேகம், இதெல்லாம் நிறைந்தவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது, ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இவங்க எப்பவுமே நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு ஒரு ஒளியாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் சென்றுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சித்தருடைய ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டி சித்தர் பௌர்ணமி நாட்களில் போய் அந்த கணக்கம்பட்டி சித்தருடைய அப்போ பௌர்ணமிலையும் நடக்கும், அமாவாசை நாட்கள்லையும் அந்த சிறப்பு பூஜை நடக்கும். அதில் போய் கலந்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே திருவண்ணாமலைக்கு போகிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த பரபவ வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு புதனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார். இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். லாபம் வர்றதுல எதெல்லாம் தடையாவோ எதெல்லாம் பிரச்சனையாவோ இருந்ததோ அந்த தடையெல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். இந்த தடையெல்லாம் உடையும் போது ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும், மனதுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே நேரம் அஷ்டமத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அவரும் ஆனி 21 வக்கரகத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த தொகை உங்களுடைய கைக்கு வராமல் தடைபட்டு நின்றுச்சோ அந்த தொகை மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கடந்த ஓராண்டுகளாகவே இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வீண் விரயங்கள் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். இந்த வீண் விரயங்களை நீங்கள் சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீடு
வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை நழுவ விடும்போது தான் உங்களுக்கு விரைய செலவு கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். சுப விரயம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் அந்த சுப விரயத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு அந்த சுப விரயம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் அதை நீங்கள் தள்ளி போடும்போது பார்த்திங்கன்னா வீண் விரயம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மாத தொடக்கத்திலே தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். எந்த வேலையை முடிக்க முடியாமல் நினைச்சோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க. இந்த ஆனி மாத கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்ம ராசிக்கு அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 9 இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது, பாக்கியஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். எந்த தொழிலை செய்ய முடியாமல் தடைப்பட்டு அந்த தொழிலை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தீங்களோ அந்த தொழிலை மீண்டும் கையில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வெற்றி நட போகிறீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வரவேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வரும். எந்த பணம் வராமல் தடைப்பட்டு நினைச்சோ அந்த பணம் மீண்டும் வரும். அதனால் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு பழைய பங்குதாரர்கள் விலகி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகளும் இன்னல்களும் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த நண்பன் விலகி போனாலும் அந்த தொழிலை விட்டு விலகி போனோம்னா அந்த நபரே மீண்டும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். மீண்டும் வந்து இந்த தொழிலை நான் ரன் பண்ணுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அஷ்டமத்தில் சனியோட ஆதிக்கம் இருந்தாலும், கடன் சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வோ அல்லது முக்கியமான பொறுப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் ஒரு சில இன்னல்களையும் மனவேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு. உடன்பிறப்புகள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதையும் நீங்கள் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3, 10 அந்த இடத்துக்கு வந்து அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் ராசியில் அடி எடுத்து வைக்கும்போது எடுத்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களை தேடி வரும். வேலையில், திருமணம் போன்ற சுபகாரியத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான சந்தர்ப்பம், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம், பெண் வழியில் கூட நல்ல ஒரு யோகமான பலன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பஞ்சாயத்துகள் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பஞ்சாயத்துலாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்லது ஒரு சில வாக்குவாதங்கள் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கடந்த 5-6 மாதங்களாகவே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த சிம்மராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனி மாதம் 31ஆம் தேதி அன்று மீன ராசியில் சனி பகவான் வக்கரகம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 7 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரகம் பெறுவது இந்த நேரத்தில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வையும் குருவோடைய பார்வையும் இணையும் போது பெரிய அளவு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள், ஊர் மாற்றமோ அல்லது உங்களுடைய பதவியில் சின்ன மாற்றமோ இதெல்லாம் வரலாம். வந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த சிம்மராசி என்பர்கள் தெரிவிங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5, 10 இந்த இடத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். அவருடைய பார்வை பதியும் போது குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் வரும். வீண் விரயங்கள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால அவங்க மூலிமா சின்ன செலவு வரத்துக்கான சூழல் இருக்குது. வீடு கட்டுற முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. வரன் அமைஞ்சிருச்சு, நல்ல வரன் அமைஞ்சிருச்சு, கல்யாணத்தை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு
தள்ளப்படலாம் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து கூட ஒரு சிலருக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் இடமாற்றம் இது கட்டாயம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி முக்கியமான பொறுப்பு, இதில் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு உறுதியான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். உயர் அதிகாரிகள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைத்தாலும் ஒரு சில இடைஞ்சல்களும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்குங்க. அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் போய் திருவண்ணாமலைக்கு அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு மேலிடத்துல இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துறது நல்லது. மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிங்கன்னா ஒரு சில கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. மேலதிகாரிக்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மாணவமணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்மறையான சிந்தனை கொஞ்சம் அதிகமாகும். நம்ம வண்டியிலே போயிட்டு இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனை நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகள் அதிகம் பேச வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே கூட சின்ன சின்ன சலசலப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி ஐயா ஜீவ சமாதியை போய் வழிபட்டுடுவாங்க. பௌர்ணமியிலையோ அல்லது அமாவாசை நாட்கள்லையோ போய் இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட மறந்துடாதீங்க.